பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக ஒரு 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதாவது எத பத்தினா, இந்த ராஜ நாகலட்சுமி அம்மன பத்தியும், சங்கபாலா நாகராஜ திருக்கோயில பத்தி மூவனூரில் அமைந்துள்ள ஒரு கோயிலோட ஒரு ஒரு ஸ்தல வரலாறை பத்தி சொல்லியிருக்கிறேன். அதோட வரலாறு மிக சிறப்புமிக்க ஒரு வரலாறு. அதோட அனைவரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் 2 வீடியோ போட்டேன். இப்போ 3வதாக ஒரு வீடியோ நான் இத பதிவு செய்தனால இந்த வீடியோவ உங்களுக்கு அனுப்புறேன் நண்பர்களே. இத பாருங்கள். அதே மாரி இந்த அம்மனுக்கு வந்து இந்த ராஜநாகலட்சுமி அம்மன் வந்து அதாவது குழந்தை வரத்தை வந்து அனைவருக்கும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை நண்பர்களே. ஏன்னா, இதோட தன்மையை நேரில் பார்த்து உணர்ந்ததனால் நான் இத உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்னு வச்சுக்கங்க. ஏன்னா, ஒரு பெண்ணுக்கு கரு உருவாவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. 9 நவக்கோள்களும் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும் தான் இது சாத்தியம் என்பது இது எல்லளவும் சந்தேகமில்லைன்னு வச்சுக்கங்களேன். இந்த கருவோட தன்மைய பத்தி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து குடுக்கலான்னு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அதனால அந்த அந்த கோயிலோட ஒரு வீடியோவ உங்களுக்கு அனுப்புறேன். நான் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க உள்வாங்கிக்கலாம். ஏன்னா, ஒரு கருவோட புனிதமான ஒரு தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோமாவே, அதோட நிலைப்பாடுகள் இந்த நவக்கோள்களும், இந்த நமக்கு வணங்கக்கூடிய தெய்வங்களும் நமக்கு எந்த மாரி ஒரு பிரதிபலிக்குது என்பதற்காக இந்த வீடியோ. அதாவது கருவின் விதமான தன்மைகள். அதாவது முதல் மாதமாக வரக்கூடியது சுக்லம். சுக்லம் என்பது கருவோட விந்து அணுக்கள். அணுக்களை குறிப்பிடும். அது முதல் மாதத்தில் கூடி இருக்க ஒரு கெட்டித்தன்மை பெறக்கூடிய தன்மை முதல் மாதத்தில் இருக்கும்னு வச்சுங்களேன். அதான் வந்து அந்த கருவோட ஒரு தன்மை ஒழுங்கு பெறக்கூடிய தன்மை அந்த சுக்கிலத்தன்மை நல்லா இருந்தா தான் அந்த கருவோட தன்மை ஒழுங்கு பெறும்னு சொல்றாங்க. அடுத்ததாக 2ஆம் மாதம் அந்த கருவோட இது அதனுடைய கனம் சிக்கென்று இருக்குங்கிறாங்க. அந்த கனமாக அந்த ஒரு நல்ல ஒரு தன்மையை கெட்டித்தன்மை பெறுங்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். 3ஆம் மாதம் அதுக்கு வந்து உருவம் வளரக்கூடிய அமைப்பு. அதாவது அந்த 3ஆம் மாதத்து தான் அங்க கை, கால்கள் உண்டாகக்கூடிய தன்மையில் அங்க குடுக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த கருவோட தன்மையில. 4ஆம் மாதம் வந்து எலும்பு, நரம்பு உண்டாகும் அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எலும்பு பலம் பெறக்கூடிய தன்மை, எலும்பு வளரக்கூடிய தன்மை, நரம்புகள் வளரக்கூடிய தன்மையும் கொடுக்கும். 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கு வந்து தோல் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகும் வச்சுங்களேன். தோல் ஸ்கின் அது வளரக்கூடிய தன்மை. 6ஆம் மாதம் வந்து அதோட அங்கம், ரோமம், நகம் இதெல்லாம் வந்து வளரக்கூடிய தன்மை. அதாவது முடி, நகம் இதெல்லாம் வளரக்கூடிய தன்மை குடுத்துரும். 7ஆம் மாதம் வந்து ஜீவன பிராணம் உண்டாகும். அதாவது அது சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மைய அங்க ஏற்படுத்தி குடுக்கும். ஜீவன பிராணம் உண்டாகும். 8ஆம் மாதம் வந்து அதோட உடல் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையும் உண்டாகும். 9ஆம் மாதம் வந்து தேகம் வலுவடைய செய்யும். தேகம் வலுவடைய செய்யும்போது தான் அந்த குழந்தை வந்து மண்ணில் குதிக்கக்கூடிய தன்மையாக 10வது மாதம் அந்த சிறுசு மண்ணில் இந்த பூலோகத்தில் வந்து ஜனிக்கக்கூடிய ஒரு தன்மை இது குடுக்குது. அப்ப ஒவ்வொரு மாதமும் நமக்கு முக்கியமான மாதங்கள் தான். அப்ப இந்த நவக்கோள்கள் நமக்கு எந்த மாரி ஒரு தன்மைய குடுக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் மாதத்தில் சுக்கிரனோட ஆதிக்கம் செலுத்துறார். முதல் மாதம் நவக்கோள்ல உள்ள சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்துறார். 2ஆம் மாதம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துறார். 3ஆம் மாதம் வந்து குரு புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். 4ஆம் மாதம் வந்து சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். 5ஆம் மாதம் வந்து சந்திர பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். அதான் 6ஆம் மாதம் வந்து சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். அ 7ஆம் மாதமாக வருவது புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்துறார். இப்படி 8ஆம் மாதமாக வரக்கூடியது லக்னாதிபதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை, அந்த உயிர் பிராணம் வளரக்கூடிய ஒரு சுவாசிக்கக்கூடிய தன்மை அங்க குடுக்குது. அ இப்படி 9ஆம் மாதம் வந்து சந்திரன், அந்த தாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தாயோட ஒரு முயற்சி, அந்த தாயோட ஒரு பயிற்சி இதெல்லாம் இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து ஒரு நார்மலா பிறக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகுங்கிறான். 10வது மாதம் வந்து இந்த பூலோகத்தில் அந்த சூரியன பார்க்கக்கூடிய தன்மை ஜனிக்குது அப்படின்னு சொல்லி 10ஆம் மாதம். இந்த நவக்கோள்கள் அனைத்துமே லக்னங்கிறது உயிர் அந்த ஜாதகத்தில். இந்த அமைப்பை உண்டாக்குது இந்த கிரகங்கள். அதே மாரி இந்த கிரகங்களோட ஒரு உருவ அமைப்பையும் சொல்லுகிறேன். ஏன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜோதிட ரீதியா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்னு வச்சுக்கங்க. இந்த நவக்கோள்களை கருவின் தொழில் செய்யும் கிரகங்கள். கருவில் தொழில் செய்யும் கிரகங்கள். அப்ப அந்த கருவில் தொழில் செய்யும் கிரகங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, இப்ப மேச ராசி தான் தலைன்னு சொல்லுவோம். அந்த தலைக்கு அதிபதியா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க செவ்வா. அப்ப அந்த தலையே வந்து ஒரு பலப்படுத்தக்கூடிய தன்மை அந்த நிலைப்பாட்டுக்கு செவ்வா வருகிறார்ன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் வந்து முகம். அதாவது ஒரு முகம் ஒருத்தருக்கு அழகா இருக்குன்னா ரிஷப ராசிங்க. அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது முகத்துக்கு சுக்கிரன் ஆதிபத்தியம் செலுத்துறார். அதே மாரி கழுத்துக்கு நம்மளோட கழுத்து வந்து பார்த்து ரிஷப ராசிங்க.
அந்த கழுத்துக்கு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடியது புதனுங்க. அடுத்தது மனசுக்கு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய சந்திரன் 4ஆம் இடம் கடகராசிங்க. அப்ப அந்த மனசுக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் சந்திரனாக வருகிறார். மனசுக்கும் தோலுக்கும் ஆதிபத்தியம் செலுத்துகிறார்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்து மார்புக்கு ஆதிபத்தியம் செலுத்துறார். சிம்ம ராசி அந்த சூரியன் வந்து மார்புக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சூரியன் வருகிறார். அப்ப குரு வந்து வயிற்றுக்கு ஒரு நிலைப்பாடை ஒரு உணர வைக்கிறது, வயிற்றுக்கு தன்மையை கொடுக்கக்கூடியது குரு ஆதிபத்தியம் செலுத்துறார். அடுத்தது சனி வந்து நம்ம கால்களுக்கெல்லாம், அதாவது துடைக்கு சனி. அதனாலதான் அந்த சனி 7.5 சனி இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் வண்டி வாகனத்துல பார்த்து போகணும்னு சொல்றோம். அதாவது துடைக்கு வந்து சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துறாருன்னு வச்சுங்களேன். இந்த ராகு வந்து முழங்காலுக்கும் மூட்டுக்கும் எலும்புக்கும் ஆதிப ஆதி ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய கிரகமாக ராகு வருகிறார். நம்மளோட பாதங்களா இருக்குதுல்ல, பாதம், இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் செலுத்தக்கூடிய கிரகமாக கேது வருகிறார். இப்படி இந்த 9 நவக்கோள்களும் இதோட ஆதிபத்தியம் கருவுக்கு உண்டான ஆதிபத்தியம் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப ஜோதிட ரீதியாக இது வந்து நவக்கோள்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப ஒரு பெண் கரு உண்டாகிறதுக்கு அந்த கரு வளர்கிறது, அது வளர்ச்சி பெற்று இந்த பூமியில் ஜனிக்கக்கூடிய எந்தெந்த தன்மைகளை இதெல்லாம் உணர்த்துது என்பது ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லாத சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு உண்மைகள். விஞ்ஞானங்களும் இதைத்தான் வந்து சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஒரு தன்மையெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு கரு உருவாகி அது வளரக்கூடிய தன்மை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமாகனா ஒரு இயற்கையான ஒரு முறையில இவங்களோட வளர்ச்சி இப்படி இருக்குது என்பது இந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துது என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்கேன். அதே மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராஜ நாகலட்சுமி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வளகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை மிக ஒரு பிரம்மாண்டமா நடத்தி கொண்டிருக்காங்க. அதாவது 24வது வருஷமா அந்த அம்மன் அருள் புரிந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வரவங்களுக்கு எல்லாமே, அதாவது இந்த இந்த கோயில் வந்து வரவங்களுக்கு அது குழந்தை வர வேண்டி நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க, லேட் திருமணம் ஆகிறவங்க வந்து வேண்டிக்கிறாங்க, உடனே நடக்குது. அவங்களுக்கு ஒரே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது நோய் தன்மையில ஏதாச்சும் இது குணமாகாம இருந்தா, இது வந்து நான் அவர்ட்ட அந்த கோயிலோட நிர்வாக தலைவர் அவர் தான் பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார் நாள்தோறும். சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய அவரு தான் சொல்றாரு. ஐயா அதுல நிறைய பேர் வராங்க. வந்து அவங்கவங்க வேண்டுதல வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அவங்களே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு நிறைவேறுச்சுங்க, வேண்டிட்டு போனாங்க. இந்த இந்த அம்மன் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துச்சுங்க ஐயா! அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஐயா. அவங்க சொல்லி அவங்கவங்க வந்து வேண்டுதல செஞ்சுட்டு போறாங்க. செஞ்சுட்டு செஞ்சவங்கலாம் ஒரு இதுவரைக்கும் அவங்க எல்லாம் பாசிட்டிவான ஒரு நிகழ்வு தான் அதிகமா நடந்திருக்குது என்று அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் அவர்ட்ட கேட்டேங்க. இந்த மாரிலாம் சொன்னாருங்க. அது மாரி இந்த ஸ்தலத்தோட ஒரு மகிமை என்று பார்க்கும்போது, அந்த ஸ்தலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்துல வந்து ஒரு ஊஞ்சல் மரம் என்று இருக்குது. ஊஞ்சல் மரம். அந்த மரம். ஊஞ்ச மரம்னு சொல்றாங்க. அந்த மரத்திலேயே அந்த புத்துக்கு சென்டர்லயே அந்த மரம் வந்து வளர்ந்திருக்குது. இயற்கையாக வளர்ந்தது. அப்படியே புத்தும் இயற்கையா வந்துச்சு. அத வந்து சுயம்புவாக அந்த அம்மனாக அவங்க பாவித்து, அந்த அந்த அம்மனை வணங்கும்போது இவங்களுக்கு உண்டான சக்திகளும், அந்த வேண்டுதலும் பலிதமாகுதுங்கிறாங்க. அது பக்கத்திலேயே ஒட்டிய ஒரு பாலமரம். அந்த குழந்தை பிறந்ததுன்னா தொட்டில் கட்டி ஆட்டுறது அந்த பாலமரம். இந்த வீட்டுக்கு பாலகால் போடுறதுக்கெல்லாம் கூட அந்த மரத்த குச்சிய கொண்டாந்து தான் நட்டு தான் வீடே கட்ட ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பாலமரம்னு ஒண்ணு இருக்குது. அது பக்கத்திலேயே வேம்பு மரம்னு ஒண்ணு வளருது. இதெல்லாம் இயற்கையா வளரக்கூடிய தன்மை. அதே மாரி இந்த ராஜலட்சுமியோட அம்மனோட அருளினால் இந்த சங்கபால நாகராஜன் அவர் வந்து இப்ப அவரு வந்து தோன்றி ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு உண்டான ஒரு ஹோமங்களும், யாகங்களும் பண்ணி, இப்ப அதுக்கு ஒரு பூஜையும் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு தான் பண்ணுனாங்க. அப்ப இது ஒரு சிறப்பான ஒரு விழாவாக அந்த கோயில் நடந்து, அத நான் நேரடியா பார்த்ததுனால, நேரடியா உங்களுக்கு அந்த வீடியோவும், அத நான் எடுக்கக்கூடிய தன்மை இருந்ததுனால், ஏன்னா நம்ம பார்த்த உணர்வுகள் நீங்களும் அத தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த பராசல் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் இத நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு இந்த நான் போட்டுக்கூடிய வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களோட கருத்தை தெரிவிங்க. உங்களோட கருத்து தெரிவிக்கும்போது, நான் மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாரி ஒரு கருத்துக்களா இருக்கும்போது, அத உங்களுக்கு நான் பதிவு பண்ண முடியும் நண்பர்களே. அதனால மறக்காம உங்களோட சப்ஸ்கிரைப்பும் மறக்காம பண்ணிருங்க. உங்களோட கருத்தையும் தெரிவிங்க. உங்களோட லைக்கையும் குடுங்க நண்பர்களே. இதே மாரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து என் அனுபவத்தில் உண்மையான நிகழ்வுகளை இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.